நாம் தெரிந்தோ தெரியாமலோ பலவற்றை கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருப்போம். இது வேலை, ஆன்மீகம், இல்லறம், சமூகம் என பலவற்றில் பல வகைகளில் பொருந்தும். அதில் ஒன்றுதான் ஆணுரை. பொதுவாகவே தாம்பத்தியம் மற்றும் அது சார்ந்தவை மேல் நமக்கு எழும் சந்தேகங்களை உரிய மருத்துவரிடம் சென்று விளக்கம் கேட்டு அறிந்து கொள்வதில்லை. நட்பு வட்டாரத்திலும் அல்லது அரைகுறை ஞானமுள்ள நபரிடம்தான் கேட்போம். ஆனால் அவர் கூறுவது உண்மையா பொய்யா என்று கூட அறியாமல் தலையாட்டி விட்டு வந்து விடுவோம். அப்படி ஆணுரை விஷயத்தில் நாம் மூட நம்பிக்கையாக நினைத்து வரும் சிலவனை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். ஆணுரை வாங்க வேண்டும் என்றால் அவருக்கு 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் என்பதொன்றும் இல்லை. பொதுவாக நமது சமூகத்தில் சிறார்கள் இதை வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறார்கள். ஆணுரை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பதுதான் உண்மை. சிலர் புட்டம் வழியாக உடல் உறவில் ஈடுபடுவார்கள். இப்படி ஈடுபடும் போது ஆணுரை தேவையில்லை என கூறுவார்கள். இது பொய்யான கூற்றாகும். ஆணுரை என்பது கருத்தரிப்பதை தடுக்க மட்டுமல்ல, வைரஸ், பாக்டீரியா போன்றவைகள் பரவாமல் இருப்பதற்கும் கூட. எனவே ஆணுரை அணிய வேண்டியது மிக அவசியம். ஆணுரையும் காலாவதி ஆகும். நீங்கள் பழைய ஆணுரையை பயன்படுத்தினால் எரிச்சல், பிறப்புறுப்பில் அரிப்பு போன்றவை உண்டாகும். மேலும் பழைய ஆணுரைகள் எளிதாக கிழிந்துவிடும். ஆணுரை பயன்படுத்தினால் சென்சிட்டிவ் குறைந்துவிடும் என கூறுவார்கள். அப்படியல்ல. சில ஆணுரைகளின் வடிவமைப்பு உணர்ச்சி எட்டுவதை தாமதப்படுத்துமே தவிர அதை குறைக்காது. கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டால் ஆணுரை தேவையில்லை என்பது பொய். கருத்தடை மாத்திரை கருத்தரிப்பதைத்தான் தடுக்கும், பால்வினை நோய்களை தடுக்காது. எனவே ஆணுரை பயன்படுத்த வேண்டியது அவசியம். சிலர் 2 ஆணுரை பயன்படுத்தினால் நல்லது என கூறுவார்கள். ஆனால் உண்மையில் ஒன்றுடன் ஒன்று உராயும் போது எளிதாக கிழியதான் வாய்ப்புகள் உண்டு. மேலும் இது அசௌகரியமான உணர்வை அளிக்கும். எனவே ஒன்றை மட்டும் பயன்படுத்துங்கள். நம் துணை நல்லவர், அவருடன் உறவில் ஈடுபட ஆணுரை எதற்கு என எண்ணலாம். ஆனால் நம் துணைக்கே நோய் தொற்று, வைரஸ், பால்வினை நோய் தாக்கம் இருந்தால் ஆணுரை மிக முக்கியமானது.